என்னோட பேரு முத்துகிருஷ்ண பிரியா. நான் விருதுநகர் மாவட்டம் சாத்ததான் என்னோட நேட்டிவ். பேங்கிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு 2023 மேல ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு அக்கா வந்து இந்த மாதிரி நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன். அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வச்சாங்க, அதில் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணிட்டு நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக வரும்போது என்ன மைண்ட் செட்டில் வந்தேன்னா, ஓகே கவர்மெண்டோட ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னு தெரில, அந்த ஒரு ஃபிளக்சுவேஷன்ல தான் வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்றாங்க. ஃபுட்டும் சரி அக்காமடேஷனும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட எபிலிட்டிஸ் பார்த்து ரொம்பவே வந்து ஷாக்கிங்கா இருந்தது. எனக்கு அவ்வளோ காம்படிஷன் இருந்தது. இது மூலியமா தான் எனக்கு காம்படிஷன் எவ்வளோ ஹெவியா இருக்குன்னே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் வந்து IBBS PO ஒவ்வொன்றா கிளியர் ஆச்சு, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, மெயின்ஸ் கிளியர் ஆச்சு. பட் மார்க் இன்டர்வியூக்கு என்ன பண்ணுங்கிற ஐடியாவே இல்லாம இருந்தேன். இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ், நான் முதல்வன் டீம் ஸ்டாஃப்ஸ்ட கேட்கும்போது அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பிஹேவ் பண்ணணும், என்னெல்லாம் சொல்லணும், எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும், எல்லாமே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸும் சொன்னாங்க எனக்கு. ஒவ்வொரு நாளும் மார்க் இன்டர்வியூ தினமும் அட்டன் பண்ணிட்டேன், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. இங்க நான் நிறைய மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணதுனால அது எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ மாதிரியே ஃபீல் ஆகல. அங்க உள்ள போனதுமே வந்து பேனல் மெம்பர்ஸுமே வந்து ரொம்ப ஜோவியலா என்ன வந்து ஹேண்டில் பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். அண்ட் இது மூலியமா இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச்.